أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இது எப்படி சொல்லலாம்னா அதமு தஃபல்சுஃப், தத்துவத்தன்மை குறைவாக இருந்தது. தத்துவம் பேசுற தன்மை குறைவாக இருந்தது. நமக்கு பிறந்ததுலேயே அதுதானே, தத்துவம் பேசுறது நம்முடைய இயல்பு. உலகத்திலேயே இயல்பு கொண்டு சொல்றாங்கன்னா, யார் அதிகமா தத்துவம் பேசுறாங்களோ அவனால நிம்மதியா வாழலாம். அவனால என்ன செய்ய முடியாது, நிம்மதியா. நீங்க பாருங்க, ஊர்ல சாதாரண கூலி தொழில் செய்யறவங்க எடுத்து பாருங்க. இவன் தத்துவம் பேசி பிளேம் பண்றத அவன் சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் தத்துவம் இவனை வாழ விடாது. இவன் என்ன செய்யாது, வாழ விடாது. ஒரு அரபுல பழமொழி, தஃபல் சஃபல் ஹிமாரு ஃபமாத ஜூ என்ற ஒரு கழுதை தத்துவம் பேசியதால் பசியால மரணித்தது. தத்துவம் மட்டும் வழங்குறதுக்கு நல்ல ஒரு செய்தி. அது என்னன்னா, ஒரு கழுதை போகுது ரோடால, பக்கத்துல பசியில போறதுனால ஒரு தாகத்துக்கு தண்ணீரும், இந்த கதையெல்லாம் இதுல சொல்ற நினைக்காதீங்க, தத்துவத்தை வழங்கப்படுத்துறது. தாகத்துக்கு தண்ணீரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்குது. அது தண்ணி கிட்ட போன உடனே மனசு சொல்லுது, நீ பசியில இருக்கிறாய், சாப்பாடு முக்கியமா தண்ணி முக்கியமா, எது முக்கியம்? சாப்பாடு. அங்க போயிட்டு அங்க போன சொல்லுது, ஏற்கனவே காஞ்சி போயிருக்குது உடம்பு, முதலாவது கொஞ்சம் நலச்சிக்கிறோம், இங்க வந்துருது. சரியா? நலச்சது ஓகே, ஓவரா குடிச்சிட்டேன்னா சாப்பாடு இறங்காது. எங்க போகணும்? அங்க. இப்படியே சுத்தி பசியில செத்ததை மட்டும் பல போட்டு விளங்கிட்டா. இது தத்துவம் பேசுறவனுக்குள்ள பிரச்சனை. தத்துவம் பேசுறவனுக்குள்ள பிரச்சனை. தத்துவம் பேசாதவன் என்ன செய்யணும், போவான் சாப்பாட்டுல முதலாளி சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டே இருப்பான். இவன் தத்துவமா புக்கா எழுதிப்பான். பணக்காரனா எப்படி பெரும்பாலும் புக் எழுதுற ஏழையா தான் இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரனாவது எப்படி அப்படின்னு யாரு எழுதினா, பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர பெரும்பாலும் என்ன செய்வான், ஏழையா தான் இருப்பான். ஏன்னா அவன் யோசிச்சு தத்துவத்தை யோசிப்பான். பணக்காரன் அந்த தத்துவம் எல்லாம் கேளுங்க, நான் எப்படி பணக்காரனா எனக்கே தெரியாது அவன் சொல்லுவான். நான் எப்படி பணக்காரனா எனக்கு கால்குலேட்டர் கூட ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாது, அக்கௌண்ட் அதுக்கு ஒத்தால் வச்சுக்கிறேன். அப்ப இது நிறைய பேர் தத்துவத்தால சில விஷயங்கள் நினைக்கிறார்கள். எதால? தியரி போட்டு எத்திக்ஸ் உருவாக்கி அப்படி செஞ்சு இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மை, சில வெற்றி பெற்றவர்கள்ட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டியால தான் வெற்றி பெற்றான்னு சொன்னா சொல்ல முடியாது. அப்ப இந்த தன்மைக்கு பேர் தத்துவம். இதுக்கு பேர் என்ன? தத்துவம் பேசுறேன்னு சொல்றது. அதுக்கு தமிழ்ல சரியா ஒரு பழமொழி வச்சுக்கிறா, இல்லாதவன் தத்துவம் பேசுவான், இல்லாதவன் தத்துவம் பேசுவான். காரணம் இல்ல, தத்துவத்தால் அடைய நினைக்கிறது. இவன் ஏன் முன்னார்னா தெரியுமா, அதுக்கு ஒரு தத்துவம். இவன் ஏன் செத்தான் தெரியுமா, அதுக்கு ஒரு தத்துவம். விளங்கிட்டா? எல்லாத்துக்கும் தத்துவம் பேசி, அதே போலதான் தொழிலையும் பாருங்க, நல்ல ஒரு தொழில 1500 2000 சம்பாதிச்சுட்டு இருப்பான். எப்பயும் செய்யறவனுக்கு செய்யற தொழில திருப்தியா இருக்காது, முன்னாள் உள்ள தொழில திருப்தி இருக்கும். அங்க போயிட்டு இங்க பாக்க, இது நல்லா இருக்கிறாடா பையன், அங்க போன என்னது, இப்படியே இது தத்துவம். இதுக்கு பேர் என்ன? தத்துவத்தால வாழ முடியாத ஒரு தன்மைக்கு. சாதாரண கூலி தொழில் செய்யறோம், சிம்பிளா வாழ்ந்துட்டு இருக்கிற தன்மையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் விளங்குது இல்ல. நீங்க சொல்றீங்க நான் கேட்கிறேன்னு அவங்க போயிட்டே இருப்பான். ஆனா அந்த இயல்பு தான் பல விஷயங்களை பாதுகாப்பதற்கு மிக சிறந்தது. எது? அந்த தத்துவம் இல்லாத இயல்பு. நிம்மதியா தூங்குவீங்க, நிம்மதியா. ஒரு வாழ்க்கை பிரச்சனையை என்ன செய்வான்னு சொன்னா, நைட்ல தூங்குற டைம்ல ஃபுல் ஸ்டடி பண்ணுவாங்க. அப்படி ஸ்டடி பண்ணி அப்படி தூக்கம் இல்லாம தடமாறுவாங்க. அடுத்த நாள் அது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை ஆகிமது. அடுத்த நாள் பார்த்து இதுக்கு தான் இவ்வளவு தலையோடச்சிட்டு யோசிச்சமான்னு யோசிக்கிற பிரச்சனைகள்லாம் வரைபடம் போட்டு அது போட்டு இது போட்டு தரத்தி பண்ணி பெரிய கேலண்டர் எல்லாம் போட்டு எல்லாம் செய்வாங்க. ஃபுல் பிளானே போட்டிருப்பாங்க. நிறைய மீட்டிங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வருட பிளான், ஆனா அங்குள்ள தொழிலாளர்கள் வேஸ்ட் நினைச்சு உட்கார்ந்துருப்பாங்க. இது என்னத்துக்கு தான் இதை போடுறாங்க. ஆனா சிலருடைய மூளை அப்படித்தான் ஆக்கப்பட்டு ஒண்ணுமே உங்களுக்கு செய்யல. ஆனா கீழே உள்ளவனுக்கு அது வழங்கி இது வேஸ்ட், ஆனா ஒன்னும் செய்யலாது. தத்துவம். இதுக்கு பேர் என்ன? தத்துவம். நபித்தோழர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெத்து தத்துவங்கள்ல இருந்து மிக தூரமாக இருந்தாங்க. தத்துவம் பேசுற தன்மையே அவங்கள்ட்ட குறைவு. அகீதா பாதுகாக்கப்பட்டுச்சு, ஃபிக்ஹ் பாதுகாக்கப்பட்டுச்சு, எல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு. உதாரணமா இப்ப தவிர்க்க முடியாத இடத்துக்கும் நாங்க மாறி இருக்கிறோம், ஒன்னும் செய்யலாது. உதாரணமா ஃபிக்ஹ் கிதாபுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அஸ்ஸலா தொழுகை, மொழியில என்ன, ஷரஅன் மார்க்கத்துல என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் போடுவாங்க. சஹாபாக்கிட்ட நீங்க இதை கேட்டீங்கன்னா அந்த வரைவகனம் அவங்களுக்கு தெரியாது, கன்ஃபார்ம். தொழுகை என்றால் தக்பீரில் ஆரம்பித்து தஸ்லீமில் முடியக்கூடிய இறைவனுடைய அதிகாரங்களை கொண்ட செயல்கள். உதாரணமா ஒரு வரைவகனம். இப்ப தொழுகை நீங்க சஹாபி ஒருத்தர் கூப்பிட்டு தொழுகைண்டா என்ன வரைவகனம் சொல்லுங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அப்படி ஒரு வரைவகனம் அவங்களுக்கு தெரியாது. யார் நல்லா தொழுது, அந்த வரைவகனம் தெரியாதார்கள் தான் தொழுகையை நல்லா தொழுதாங்க. வரைவிலக்கண போட்ட பாட்டி அவர்களோடு ஒப்பிட்டா குறைவு.
தொழுதாங்கல்ல அவர்களோட ஒப்பிட்டா குறைவு. காரணம் தக்கல்லுஃப் குறைவு, இது குறைவு. அதே போல என்ன இந்த தேவையில்லாத பல்சஃபாக்கள் என்னது குறைவு. இந்த தத்துவம் என்ன செய்யும்டா பிரிக்க சொல்லும். எதை எடுத்தாலும் என்ன செய்யும்? பிரிக்க சொல்லும். மூளை பிரிச்சுட்டா அதுக்கு போல சேரவே சேராது. என்றைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு விஷயத்தை ரெண்டா பிரிச்சுட்டீங்க மூளைக்கு, அதுக்கு போல சேர்க்க தெரியாது. அது பிரிச்சு தான் பார்க்கும். அது பிரிச்சு தான் பார்க்கும். தத்துவத்தால என்னென்ன பாதிப்பு தெரியுமா? தேவையில்லாத தத்துவத்தால சொந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கும், அதே போல சமூக வாழ்க்கை பாதிக்கும், பிசினஸ் பாதிக்கும், ஒழுங்கா உண்ட படிக்க இயலாது, வாசிக்க இயலாது. உதாரணத்துக்கு ஒரு புக் எடுக்கிறது, இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு போக வேண்டியதானே. தத்துவம் என்ன செய்யும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும், டைம் எடுக்கணும், ஒரு அடியா டிஸ்டர்ப் ஆக கூடாது, அதுக்கு ஒரு ஃப்ரீ டைம் எடுக்கணும். ஒன்னும் இல்லாம புக் வச்சுட்டு போயிடுறது. அதெல்லாம் எடுக்கணும்னா புக் வாசிக்க இயலாது, வச்சுட்டு போயிடுறது. சாதாரண ஒரு ஆள்கிட்ட கொடுங்க, அவன் எடுத்து சும்மா அப்படி படிச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன மூளையில தத்துவம் இல்லை. தத்துவம் ஃபுல் தர்த்தி ஒரு ரீடிங், அதோட லைப்ரரி உருவாக்கணும் ஐடியா வந்துடும் அவனுக்கு. அந்த ஒரு புக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி உருவாக்கணும். அந்த லைப்ரரி எப்படி உருவாக்கணும், அப்படியே போய் இங்க புக் வாசிக்கிறத விட்டுருவான். நடக்குதா இல்லையா? இதுக்கு பேர் என்னது? தேவையற்றது. சஹாபாக்கள் இதுல எல்லாம் நீங்க பார்க்கலாம், ஒரு சப்ஜெக்ட சொன்னாங்கடா அதை அப்படியே புரிஞ்சுட்டு போயிட்டே அரிசி அல்லாஹ் தஆலா அரிசில வைக்கிறான், அல்லாஹ் தஆலா அரிசில வைக்கிறான், முடிச்சு. சரியா? அவ்வளவுதான் அவங்களுக்கு இருந்தது. அரிசி என்றால் என்ன? தத்துவத்தால வந்த வினையில அகீதால நான் சொல்லுவேன். அதெல்லாம் என்ன ஏன் நடந்ததுன்னா இந்த தத்துவம் என்றது நல்ல தத்துவங்கள் இருக்கு, உண்மை நல்ல செய்திகள் சொல்றது. ஆனா குர்ஆனும் சுன்னாவும் தத்துவம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. குர்ஆனும் சுன்னாவும் தத்துவம் இல்ல. உதாரணம் என்றால் என்னது? பணத்தை பத்தி, பணத்தால் எந்த பலனும் இல்லை, இது தத்துவம். எந்த பலனும் இல்லையா? வாழ்க்கை. பணத்தால் எந்த பலனும் இல்லை என்றது என்னது? தத்துவம். உண்மையில எந்த பலனும் இல்லாம நம்ம இந்த துபாயில எங்கேயும் உட்கார்ந்து இருக்கிறோம், அதுதான் பலன் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா பேசுறது என்னது? தத்துவம். ஆனா குர்ஆனும் சுன்னா என்றைக்கும் பணத்தால பலன் இல்லைன்னு சொல்லாது. பணத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண கூடாது, பொது ஒரு அழகுன்னு சொல்லிக்கிட்டு போகும். அதான் குர்ஆனும் சுன்னாவும். தத்துவம் சொல்ல. எனவே அன்புள்ள சகோதரர்களே, சஹாபாக்கள் தத்துவம் என்ற அந்த பகுதியில தூரமாக இருந்தாங்க. என்றைக்கு பின்னைய சமுதாயத்துக்குள்ள இந்த தத்துவம் நுழைஞ்சதோ, சரியா, பெரிய பெரிய பாதிப்புகளை எல்லாம் சொந்த லைஃப்லயும் அதை ஏற்படுத்து. சொந்த லைஃப்லயும் சின்ன உதாரணம் சொல்றேன், குடும்ப வாழ்க்கையில் அதை சொல்லுவேன். சின்ன உதாரணம் சொல்றேன். நமக்கெல்லாம் ஒரு நோய் இருக்குது. தத்துவம் பேசுறேன்டா வைஃப்ட போய் சொல்றது, நீயா தாயாண்டு வந்தா எனக்கு தாய் தான் முக்கியம்ன்றது. இது உனக்கு தேவையா? இது உனக்கு சொல்றவா இல்லையா? சும்மா இருக்கிற வைஃப்ட போய் திடீர்னு இவர எமோஷனலா காட்டுறது விளங்கிட்டா? அல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே நீயா தாயாண்டு வந்துச்சுன்னா எனக்கு தாய் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. எப்படி ஃபர்ஸ்ட்? வைஃப் சில இடத்துல ஃபர்ஸ்ட், தாய் சில இடத்துல ஃபர்ஸ்ட். வைஃப் ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல தாய்க்கு ஃபர்ஸ்டாவே இருக்கல. அங்க தாய் தான். உங்க வைஃப் சொல்ல முடிஞ்சா தாய்கிட்ட சொல்லலாமா? முடியாது. விளங்கிட்டா? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இது தேவையில்லை, தத்துவத்தால வந்தது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல வந்ததுதான் இது. இதனால வந்தது தெரியுமா? அவங்க தாய்க்கு கொடுக்க வேண்டிய பகுதி, தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒரு பகுதி, அது மனைவி கொடுக்க வேண்டிய அந்த தகுதி அது இன்னொரு பகுதி. இவனுக்கு தர்த்தி பிரச்சனை. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். விளங்கிட்டா? முதலாவது உம்மா. அப்ப உம்மமா எதுல சேர்க்கிறது? இப்படி என்ன தேவையில்லாத ஒரு தர்த்தீபை உருவாக்கி 1 2 3 4 5 6 என்று உருவாக்கி கண்டு இவனே குழம்பிக்கிறது. நீ தத்துவம் இல்லாம பின்பற்றினா எப்படி பின்பற்றுவாய் தெரியுமா? தாய்க்கு என்ன செய்யணும், எப்படி நடந்து கொள்ளணும், இஸ்லாம் என்ன சொல்லு செஞ்சாரு. மனைவிக்கு என்ன செய்யணும், எப்படி நடந்து, முடிஞ்சது. தத்துவத்தால பிரச்சனை இது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதை தேவையில்லாம சொல்லி சண்டை உண்டாக்கிறது. அப்ப என்ன இது? இது இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்னது எங்கேயும் இல்லை. இது மனைவி மாற்றே இருக்குது, கணவன் மாற்றே இருக்குது. ஆனா கூட இவர்கிட்ட தான் தத்துவ செக்ஷன் உள்ளவங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. எனவே எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விஷயங்கள் அவங்க லைஃப்லயே கெடுக்கும். இது வந்து தத்துவம் இல்லாட்டியும் இந்த சிந்தனை போக்கு தானே, இயல்பான சிந்தனை போக்குக்கு மாற்றமான ஒரு சிந்தனை போக்கு தான் இது. இது நம்மளே எங்கே நிம்மதியா வாழ விடாது. நீங்க இயல்பா குர்ஆன்ல எப்படி இருக்குது, ஹதீஸ்ல எப்படி இருக்குது செஞ்சுட்டு போனீங்க, குர்ஆன் சுன்னால சொல்ற மாதிரி செஞ்சுட்டு போனீங்கன்னு வைங்களேன், மூளையை பாதுகாக்கும், வாழ்க்கையை பாதுகாத்துட்டு போகும். தேவையில்லாம தர்த்தீப் பண்ணிட்டு தெரிஞ்சீங்கன்னு சொன்னா இந்த சிக்கல் என்ன செய்யும் நமக்கு வரும் என்பதை நம்ம மறந்து விடக் கூடாது. எனவே தத்துவம் என்னன்னு புரிஞ்சுப்பீங்க.